டான் 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 டான். இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு திவா என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கான வீடியோல நம்ம மாயனூர் போறோம். அங்க போறாங்க மாயனூர் டேம் கில்டு போறாங்க. இவங்க கிடக்குறாங்கடா. அங்க போயிட்டு இங்க என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். போற வழியில என்ன நடக்குது எல்லாமே ஒரு ஜாலியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா இந்த மலையிலயே ஆனா போறோம் பாத்தீங்களா, வேற என்ன பண்றதுங்க, ரொம்ப பழப்பப்படி மலையில தான் போகணும் சொல்றான் பாருங்க. மலையில போல வண்டியில போறாங்க. பேசுங்க பதில் அவன்கிட்ட. என்னோட ஆஃப்லைன் சட்டம் வந்துட்டோம். பசிக்கு இருந்து பேக்கரியில படிப்போம். இல்ல அவங்க கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு போறாங்க. வந்துட்டு வாயிலாம் அதுக்கு போறாங்கன்னு தெரியல. சொல்ற மாதிரி பாருங்க. எங்கதான் வந்துட்டாங்களா, வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர். ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு டைரக்டா வர மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு குறுக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் சொல்லிட்டேன். என்னால எதுவும் சொல்ல முடியல, அமைதியா இருந்துக்கிறேன். ஏன்னா நீயும் அப்படிதான். நான் எங்க போனேன் அப்படி சொல்லுங்க. நீ தான் அடிக்கடி அங்கங்க ஓடிடுறிய. நான் எங்க போனேன் சொல்லுங்க, எங்க போனேன் நீங்க சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வர சொன்ன? எத்தனை மணிக்கு வந்தேன்? கிளம்பினோடனே எனக்கு வாங்க அப்படின்னு நான் கேட்ல நிக்கிறேன். பஸ் ஏற்றி விட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், 10 நிமிஷம் கழிச்சு வந்துருங்க. ஒன்னும் இல்லையா, 10 நிமிஷம் இல்லை. நீ வந்தியா? நான் உனக்கு போன் பேசி 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க வாங்கன்னு எது ஏற்றிக்கிட்ட நீ வர சொன்னியா? வீட்டுக்கு வீட்டுக்கு எப்போ வர சொன்ன? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்றான்டா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க 10 நிமிஷத்துல வாங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. 10 நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க அப்படின்னு. ஓ 10 நிமிஷம்லாம் எனக்கு தெரியும். நீ கிளம்புற லட்சணம்லாம் என்ன உங்க வீட்டுக்கிட்டே முன்னாடி நிக்க வச்சுட்டு சட்டையை மட்டும் மாத்திட்டு வர, போய் குளிச்சு இழிச்சிட்டு கிளம்பி வரான். அப்படிதான் பண்ணுவான். வர சொல்லிடுவான். எனக்கு குளிக்காம வரதா? கிளம்பிட்டு சொல்லணும்டா, வந்ததுக்கு அப்புறம் கிளம்ப கூடாது. இப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன்னா கிளம்பிடுறானா, நீ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே நிக்கணும் கரெக்டா. நீ ஆனா என்ன பண்ற, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு இருந்தா 5 நிமிஷம்ட்டு வர. ஓடுங்க அடுத்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. என்ன மச்சான் தான் வந்துட்டு இருக்காரு இன்னும். இல்ல அவரு எப்படி, அவரோட ஏதாவது கருத்தை சொல்லுங்க. அவர் வந்துட்டு இருந்தா வந்துட்டு நானும் வீடு பின்னாடிதான் வந்துருவாரு. இங்க நம்ம உட்காந்துருக்க இங்க முன்னாடி ஸ்கூல்ட்ட. அவர் வீடு வந்து அதுக்கு பேக் சைடு பின்னாடிதான். அழகா வந்துடலாம். 1 நிமிஷம் கூட ஆகாது. இதான் வந்துட்டேன்னா அவரு 1/2 மணி நேரம் ஆக்கிரும். 1/2 மணி நேரம் தானா? டைமிங் கம்மியா சொல்றீங்க. 1/2 hourல வந்துடும். அவன் வந்து நீயாவது 10 நிமிஷம், அவரு 5 நிமிஷம் பாரு. ஏன்னா அவர் 1/2 மணி நேரம், நீ 1 மணி நேரம். உங்க 5 நிமிஷத்தை வந்து 1/2 மணி நேரமா தான் பிரிச்சு வச்சுக்கணும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். குளிச்சியா இல்லையா? குளிக்காத மாதிரி தானே இருக்கு. எப்ப குளிச்ச? காலையில குளிச்சுதான் வந்தேன். குளிக்கலன்னு கேள்விப்பட்டேன். அது எங்க ஆஃப்லைன் குளிக்கலையாடா? எத்தனை நாளா குளிக்கிறேன் கேளுங்க. எத்தனை நாள் குளிக்கல கேளுங்க. 4 நாளா. அவன்லாம் டெய்லி தலை குளிச்சிருவான்டா. தலை குளிச்சு எங்க குளிச்சாரு கேளுங்க. நிஜமா குளிச்சிருவான்டா. குளிக்கலடா, குளிப்பான்டா அவன். எல்லாம் குளிக்காதான். எந்த ரெக்கார்டு இருக்கு, ரெக்கார்டை போட்டு அனுப்பிக்கவா? என்ன ரெக்கார்டு? 4 நாளா குளிச்சு அப்படின்னா. உங்க இதுல அது மாதிரி குளிக்காத ஒருத்தர் இருப்பான். எங்க இதுல எங்க கேமராமேன் அப்படி இருக்கான். உங்க இதுல யாருன்னு சொல்லுங்க. கேமராமேன் போட கிரிப் போடாதீங்க. இன்னைக்கு மட்டும் டெம்பரரி கேமராமேன். டெம்பரரி, சாரி. ஏன்னா நம்ம கேமராமேன்லாம் அங்க வராங்க. நம்ம இதுல கேமராமேன்லாம் யாரும் கிடையாதுங்க. திடீர்னு நான் போயிட்டு கேமரா எடுப்பேன், டக்குனு அவன் எடுப்பான். எடிட் பார்த்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு நான் பண்ணுவேன், டக்குனு அவன் பண்ணுவான். அது மாதிரி மாறி மாறி இருக்க வேண்டியதான். வராங்களா இல்லையாடா? வருவாங்க இருங்க, பொறுமையா இருப்போம். நீ என்ன கரெக்டா 1 மணிக்கு வந்துருவாங்க. 1 மணிக்கெல்லாம் வர மாட்டாங்க. 12:40 வந்துருவாங்க. இங்க பார்க்கலாம். 12:50 வந்துருவாங்க. பார்க்க தானே போறோம். இதுதான் சொல்லுவாங்க, சுற்றுலாத்துறைங்கிறது இப்பதான் முக்கியமாங்க. வாசல்ல இருந்து கிளம்பிருப்பாங்க. நம்ம பையில தெரிஞ்சு நீங்க எப்படி சொல்லுங்க. தெரியும், இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? உண்மையை பேசியிருக்க மாட்டாங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆமா ஆமா, வாயை திறந்தாலே பொய் தான். திருப்பாத்தரனா சொல்ற மாதிரி வார்த்தைகள் அப்பதான் கிளம்பி இருப்பானுங்க. இங்க பக்கத்துல வந்துட்டு மாயனூர்ல ஒரு டேம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஜீவபுரத்துல இருந்து கரெக்டா ஒரு 45 கிலோமீட்டர் தான். அவ்வளவு கூட வராது, 40 கிலோமீட்டர். அதுக்கே 2 மணி நேரம் ஆகுறாங்க. ஊர் லொகேஷன் சொன்னா தானே எந்த ஊருக்கு போறேன்னு தெரியும் வியூவர்ஸ்க்கு. சுத்தம்லாம் கிடையாது, ஜீவபுரம் தான்.
ஜியபுரம் தானே எல்லா வீடியோலயும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம ஊர் பேரு நம்ம ஊர் பெருமை நம்ம தான் சொல்லுவோம். தூக்கம் உன்னைய மாதிரி அடுத்த ஊரை பெருமை சொல்லிட்டு இருப்பான்னு நினைச்சியா? தூக்கம் வருது. பெட் இருக்கு, தூக்கம் வருது. அங்க இருக்குல்ல, மூணாவதா உனக்கு ஒண்ணு கட்ட சொல்றேன், போயிட்டு அங்க உட்காந்துருக்கோம். அந்த அது வந்து சமாதி, அது பக்கத்துலயே உனக்கும். அவங்க வந்து எப்படி செத்தாங்க எல்லாம் தெரியல, ஆனா வந்து ஜோடியா செத்துருக்காங்க புருஷன் முன்னாடியா. அதுதான் மேட்ரே. வாழ்றப்பதான் அம்மா அப்பாவா லவ்வர்ஸா அம்மா அப்பா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி கட்டி அவங்களுக்கு தென்னந்தோப்பு மாதிரி கட்டி பண்ணி இருக்காங்க. அதான் அவங்க பண்ணால ஒருத்தன், அவன் எவ்வளவு நல்லவனா இருப்பான். இது மாதிரிதான் வாழ்றப்பயாவது நான் ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க, சாகுறப்பயாவது நிம்மதியா செத்துறாங்க. செத்தாலும் நிம்மதியா இருக்காங்க, மழையில நனையாம இருக்காங்க. அதான் என் கட்டினங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் அவங்க பண்ணிய போனோம். அதெல்லாம் அவங்களுக்குதான் தெரியும். இருக்க வரையும் யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, போனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க. இருக்கிறப்ப எல்லாரையும் நல்லா வச்சு பாத்துக்கங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க இல்ல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பேசாதீங்க, சரிங்களா? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இருக்கிறப்பதான் பார்க்கணும் எல்லாத்தையும். இறந்ததுக்கு அப்புறம் அவ இருந்திருந்தா இதா இருக்குமே, இவ இருந்திருந்தா இதா இருக்குமே, ஃப்ரெண்டு இருந்திருந்தா இருக்குமே, அம்மா அப்பா இருந்தா இருக்குமே. இருக்கிறப்ப யாருங்க அருமை தெரியுது? நமக்கே தெரியாதுங்க சொல்ல போனா. இருக்கிறப்ப சோறு போட மாட்டாங்க, வெப்பதுக்கு அப்புறம் படையில அதுதான். அது வருஷம் ஒருக்கா சேரதுக்கு போகுது, அவங்களே தானே போகுது. வாரம் வாரம் வீட்டுல போயிடலாம். சொல்ற மாதிரி செத்ததுக்கு அப்புறம் அந்த படையல் போடுறாங்க இல்ல, வருஷம் வருஷம் அந்த தீபாவளி அந்த ஃபங்க்ஷன். உயிரோட இருக்கப்ப அதே மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்க நிம்மதியா இருந்துட்டு தெரியல. அப்படி இருக்க மாட்டாங்க நிறைய பேரு. முதியோர் இல்லைன்ட்டு அங்க சேர்த்து விட்டுறாங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட. அதெல்லாம் என்ன சொல்றது? அதனால சொல்ல வர கருத்து என்னன்னா, எல்லாரும் இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். ஓகே, பூமர்னு என்ன கலாய்க்க கூடாது வந்து சொல்லிட்டேன். சரி, அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஒரு வழியா வந்துட்டாங்க அப்படின்னா வண்டியில பறந்துகிட்டு வந்துருக்கான். இவர் வந்து வெறும் உண்மையதான் பேசுவாரு. இவர் என்ன பேசணும் அவருக்கும் தெரியாது, அவன் கேட்கறது என்னன்னு இவனுக்கும் தெரியாது. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் என்ன பேசுறான்னு எங்களுக்கே தெரியாது. ஜி என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அதை வேற பாக்கலான்னு திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு வந்தா? ஆஜி ஆள் வந்துச்சு. சரி போய் பாத்துட்டு வரலாம் தான், போய் பாத்துட்டு வரலாம். வராப்புல பாரு, என்ட்ரி கொடுப்பாங்க. மாஸ் என்ட்ரி வரும் பாரு, மாஸ் என்ட்ரி வரும், மாஸ் என்ட்ரி கொடுப்பாப்புல பாரு. யாரு அவரா? டான்ஸோட பாருங்க. அவங்களா வந்துட்டாங்க இவங்க. அடுத்து மூஞ்ச மறைச்சிட்டு வந்துட்டாருங்க. ஒளிஞ்சிருக்காங்க. ஒளிஞ்சிருக்கீங்களா? ஒளிஞ்சிருக்க லட்சம் தான் அப்படி, எல்லாம் நம்பாளுங்கதான். அது என்ன படங்க, ரெமோல சொல்றால என்ன பண்றீங்க, ஒளிஞ்சிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா? டீ குடிங்க. பூஸ்ட் இல்ல, பால் கொடுங்க, போயிட்டு பால் கொடுங்க. வந்தாங்க ஒரு வழியா. இவங்க வந்ததே லேட்டு. இதுல வந்துட்டு இவங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஹார்லிக்ஸ்லாம் இதுல ஒருத்தர் குடிக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. பால் வச்சுட்டு என்ன பண்றது? எல்லாம் முடிச்சது சொல்லுங்க. நம்ம இதுக்கு போறோம். எதுக்கு? டேமுக்கு. ரீச் ஆயிட்டோம். என்ட்ரன்ஸ்லயும் பரவாயில்ல, ஒரு பெரிய கோவில் ஒண்ணு இருக்குங்க. என்ன கோவில் அது? மகாமுனி தேவர் கோவில். கோவில் நல்லா பெருசா இருக்கு. அவங்களுக்கு திரும்ப தெரியல, தெரியும் தெரியும் வந்துடும். வரலன்னா போயிட்டு போறாங்க. வந்துட்டோம், அவ்வளவுதான். மாயனூர் வந்துட்டோம். மீன் கடை எல்லா கடையும் இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே மீன் கடை தான். நம்ம டாகேஷ் கொல்ல கொஞ்சம் இங்க அதிகம், அதையும் பாத்துக்கோங்க. மீன் எவ்வளவு மீன் கடை இருக்கு? ஃபுல்லா மீன் கடை தான். அந்த சைடு குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம தான் போறோம்.
வந்துட்டோம் ஒரு வழியா. தெரியுதுங்களா? அவ்வளோதான் வந்து வண்டியை பார்க்கிங் ஒரு இடத்துல சேஃப்டியாக போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கருத்து இப்போ நம்ம வந்து டேமுக்கு வந்துட்டோம். டேம்ல என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்கே மீன் கடை, அந்த மீனை க்ளீன் பண்ணி தரதுக்கும் ஆள் இருக்கு, மீன் வறுத்து தரதுக்கும் இங்கே ஆள் இருக்கு, எல்லாம் சமைச்சு தரதுக்கும் ஆள் இருக்கு. வாங்க அது எல்லாத்தையும் ஒரு இது பார்த்துருவோம். எல்லாம் நல்லா இருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே சொல். டேம் வந்து இப்ப நம்ம ஃபுல்லத்தையும் இந்த செங்கல் எவ்வளவுங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். நான் பறந்துட்டு போய் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப சென்னை போயிட்டு சென்னை இருக்குங்க. அமைச்சர்கிட்ட பேச நம்ம முதலமைச்சர்கிட்ட நீர்வரத்துறை அமைச்சர் யாருங்க? அது தெரிஞ்சா நம்ம ஏங்க இப்ப நீருக்கு பக்கத்துல நிக்கிறோம். போன வீடியோல பேசுறேன் என்னன்னு கேட்டதுக்கு என்ன மாதிரி பேசலாம் பேசுவீங்க. போட்டுட்டாங்க. ஆமா ஆமா பாரு எங்க மினி மினி எரியுது உங்களுக்கு. சொல்றேன் படிச்சவன் நான் படிக்காதவன் சொல்றேன் கேட்கணும். படிச்சேன்னு சொல்றேன் தெரியாம பண்ணிவிட்டேன். அதுக்கு கோவப்படுறீங்க விடுங்க. என்ன தெரிகிறது? பள்ளத்துல உள்ள அந்த பள்ளத்துல உள்ள நான் ஒண்ணு பண்ணலான் இருக்கேன். போட் வாங்கலான் இருக்கேன். உங்க கருத்து என்ன இந்த இடத்துல? நம்ம கூட அன்னைக்கு போய் பாத்துருவோம். என்ன மெஷர்மெண்ட் பாத்துருவோம். அந்த இதுல மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிருவோம். ஆமா ஆமா அது போயிட்டு பேசாம போட் ஒண்ணு இது நல்லா ஒரு 100 பேர் போற மாதிரி இருந்தா போதும்ல நமக்கு. அது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்கறோம். அதை கொடுத்தலாம். அது வேற நம்ம பிரைவேட்டா போயிட்டு வரதுக்கு அதை பார்த்தோம்ல அது ஒரு 100 to 1000 பீப்புள் போற மாதிரியாவது வேணும். நம்ம தான் என்ஜாய் பண்ணி பார்த்தோம்ல. ஓ ஆமா ஆமா அதுலயே உள்ள ஸ்விம்மிங் பூலு, அந்த தனியா ரூம், டீலக்ஸ் ரூம் மாதிரி இருக்கு. இது ரெட் அலர்ட் இருக்கனால நான் எடுத்து வராம வச்சிருக்கேன். அதையே மறந்துட்டோமா சொல்ற மாதிரி. விட்டுறலாம், இங்க ஓட்ட விட்டுறலாம் போதும். இங்க இவர்கிட்ட பேசிடுவோம், கரூர் அமைச்சர்கிட்ட. செந்தில் பாலாஜி சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசி இங்க நம்ம இது பண்ணிடலாம். ஒரு போட் வாங்கி விட்டுறலாம்னா ஒரு போட்டு போதும். அப்புறம் நடுவில் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு போட் வாங்கி விடுவாங்க. அது வந்து பிக்கப் ஆகி நல்லா போயிடுச்சுன்னா அப்புறம் 1 2 ஆகும், 2 10 ஆகும், 10 20 ஆகும். சின்னதா இங்க இருந்து அவ்வளவு பெருசு மட்டும் ஒரு போட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி வாங்கி விட்டுவோம். போட் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. நிப்பாட்ட இடம் இல்ல. விட்டோம்னு வச்சுக்கோ, கண்ணு கிண்ணு வச்சுக்கிட்டா உடம்பு சரியாம போயிடும். அதனாலதான் ஆமா வளர்றது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சொல்ற மாதிரி தண்ணி இல்லையா? ஒண்ணும் இல்ல, மண்டையில லைட்டா அடிப்படும். மேல இடத்துல இருந்து மண்டையில லைட்டா அடிப்படும். கொஞ்சம் ஹெவியா சரண் வந்து இப்ப தனியா போயிருக்காரு. தனியா போனாருனாவே மேல இடத்துல இருந்து கால் வந்துருக்கும். அவர் வந்து ஒர்க்கு இன்னைக்கு விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆமா மேம். எங்கடா போற? சரண்ங்கிறவர் எப்பொழுதுமே அவர் பிஸியா தான் இருப்பாரு. மொக்க மொக்க முதலமைச்சருக்கே அப்ப ஏற்பட்ட இது வராது. அவர் வந்து பிஸியா தான் இருப்பாரு. முன்டயர் தூக்கி இருக்கலாம், தெரியுதா? ஜூம் பண்ணி காமிங்க, ஜூம் பண்ணி தெரியுதுங்களா? முன்டயர் தூக்கி இருக்கலாம். அது மாதிரி அவருக்கு எப்பயுமே 2 காலும் தூக்கியே தான் இருக்கும். நடந்துகிட்டு தான் இருப்பாரு. அவர் ஏதாவது பிடிக்கும். போன் வந்துகிட்டு தான் இருக்கும் அவருக்கு எப்பயுமே. என்ன தூக்கிட்டு இருக்கேன் இறக்கிட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க, மாலை போட்டுருக்காங்க. என்ன நீங்க பேசுறீங்க? ஒர்க் பண்ற இடத்துல இருந்து போன் வந்து ஆபீஸ்ல இருந்து போன் வந்து பேச போனேன். ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க்கிங் ஆச்சு இல்ல. மேடம் விசாரிச்சாங்க எங்க இருக்கீங்க. ஓ போமா மேடம். சரி வாங்க அப்படியே போயிட்டு இருந்து வாங்க அப்படியே போலாம். என்ன தெரியுது? அக்கா சிரிக்கிறாங்க. இது ஏறி வா. என்னத்த பாக்குற? அவங்க எல்லாம் அப்படி பார்க்க கூடாது பூமி. கூட இல்லங்க என்ன அப்படி பார்த்தா அதுல
காதல் மோகமாவே இருக்க சொன்னீங்க. இதுக்கு பேர் காதல் மோகம் இல்லைங்க. காதல்னா காதலிய மட்டும் சொல்ற மாதிரி மாலை போட்டான்னா சரி. எதுக்குடா நீ மாலை போட்ட? இங்க வா. ஆம்பளைங்க மட்டும் ஜட்டி போய் உள்ள உட்காருங்க. டைட் ஆயிடுதா? ஏங்க அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் இருக்கும். இந்த பேண்ட் வந்து அப்பக்கப்ப இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும். அதை விட நல்ல பொசிஷன் இப்படி பிடிச்சி இப்படி இது பண்ணும். ஆமா ஆமா, இப்படி இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இழுத்து விடணும் லைட்டா அந்த பேண்ட்டை. எங்க இழுத்தணும்? பேண்ட் இழுத்துடா. சரி இதை மறந்துட்டேன். நீ எதுக்கு மாலை போட்ட?